இந்த மாதிரி பைபாஸ் ரோட்டில் போகும்போது கண்டிப்பாக நீங்கள் ஹெல்மெட் போடணும். தலைக்கவசம் இல்லாமல் வண்டி ஓட்டக்கூடாது. பின்னாடி இருக்கிறவங்களும் தலைக்கவசம் போட்டுக்கிட்டோம், அதான் கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பைபாஸ் ரோட்டில் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம ஒரு கோயிலுக்கு போயிட்டுருக்கோம். இந்த கோயிலோட போர்டு தான் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன். பைபாஸ் ரோட்லேருந்து லெஃப்ட் எடுத்து உள்ளே வாங்கி சர்வீஸ் ரோட்டில் போகிறோம். எந்த கோவில் அப்படின்னு சில பேர் தெரிஞ்சவங்க கெச் பண்ணியிருப்பீங்க. வண்டி ஓட்டும்போது எப்போவுமே நம்ம தலைக்கவசம் போட்டுக்கிறது ரொம்ப நல்லதுங்க. நமக்கு காற்றடித்தாலும் சரி, ஒரு தூசு இது மாதிரி கண்ணில் படாமல் கூட இருக்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு பாதுகாப்பான ஒரு விஷயந்தான் தலைக்கவசம். அதனால் வந்து அதை நம்ம எப்போவுமே அவாய்ட் பண்ணக்கூடாது. தலைக்கவசம் போட்டுக்கிறது நல்லது. நண்பர்களே, இப்போ நம்ம சென்னை பக்கத்தில் இருக்கிற பாலமுருகன் சிறுவாபுரிக்கு தான் வந்திருக்கோம். இன்னும் நம்ம கோயிலுக்குள்ளே போகலை. இனிமேல்ட்டு தான் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். வண்டியெல்லாம் பார்க் பண்ணிட்டு மாலை வாங்கிக்கிட்டு இனிமேல் தான் கோயிலுக்குள்ளே போக போகிறோம். நம்ம போனது ஒரு சாயந்தரம் நேரங்கிறதுனால ரொம்ப கூட்டம் ரொம்பவே கம்மியாக இருந்ததுங்க. நேரடியாகவே நம்ம இந்த கோபுரத்துக்குள்ளே என்ட்ரன்ஸ்லேயே நம்மளை வந்து அலோவ் பண்ணாங்க. இந்த லைனில் விடுவாங்களா அந்த மாதிரி இல்லை. நாங்கள் நேரடியாக நம்ம இந்த கோபுரத்துக்கு கீழே போகிற வாசல்லையே மெயின் வாசல் வழியாகவே ஜனங்களை உள்ளே விட்டாங்க. பாருங்கள், கூட்டமே இல்லை பாருங்கள். மாலை பொழுது அப்படிங்கிறதுனால கூட்டம் ரொம்ப கம்மியாக இருந்தது. காலையில் தாங்க வந்து கூட்டம் அதிகமாக இருக்கும். நான் இந்த கோயிலுக்கு ஒரு 10-15 வாட்டி போயிருக்கேன். இருந்தாலும் எல்லாமே காலை டைமில் தான் போனேன். இப்போ இந்த தான் ஃபஸ்ட்டு டைமாக வந்து சாயந்தரத்தில் போயிருக்கேன். சாயந்தரம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 5 மணிக்கு தான் கோயில் திறந்தாங்க. நாங்கள் ஒரு 4 மணிக்கே போயிட்டோம். ஆனால் கோயில் திறந்து வந்து நண்பர்களே வணக்கம். இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னாக்கா சிறுவாபுரி பாலமுருகன் கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். இப்போ சிறுவாபுரி பாலமுருகன் கோயிலை தான் சுற்றி பார்க்க போகிறோம். வாங்க சுற்றி பார்க்கலாம். இது பார்த்தீங்கன்னா கோயில் பக்கத்துலேயே வந்து இந்த குளம் வந்து புதுசாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. இந்த குளம் வந்து ரொம்ப நாளாக கட்டிக்கிட்டு இருக்காங்க. ஏற்கனவே நான் வீடியோவில் கூட போட்டிருக்கேன். இது ஸ்டார்ட் பண்ணதுலேருந்தே நான் போயிட்டுருக்கேன். இப்போ ஓரளவுக்கு வேலைகள் முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். பாருங்கள், கோயிலுக்குள்ளே இவ்வளோ தான் கூட்டம் சாயந்தர டைமில். இங்கே ஒருத்தர் அங்கே ஒருத்தர் இப்படி தான் உட்காந்துருக்காங்க பாருங்கள். எந்த அளவுக்கு கூட்டம் கம்மியாக இருக்குன்னு நீங்களே பார்ப்பீங்கன்னு நினைக்கிறேன். இவ்வளவுதான் கூட்டமே. மொத்த கூட்டமும் இவ்வளவுதாங்க. நம்ம நல்லா சந்தோஷமாக சாமி பார்த்தோம்.
நண்பர்களே, இந்த கோயிலுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் சென்னையிலேருந்து பஸ் வழியாகவும் வரலாம், காரில் போகலாம், டூ வீலரில் போகலாம். எப்படி வேணாலும் இந்த கோயிலுக்கு போகிறதுக்கு வழி இருக்குது. ரெட் ஹில்ஸில் பஸ்ஸில், அதாவது கவர்மெண்ட் பஸ்ஸில் போனீங்கன்னா ரெட் ஹில்ஸ் இறங்கி அங்கேருந்து நீங்கள் ஷேர் ஆட்டோ பிடிச்சி கூட இந்த கோயிலுக்கு போகலாம். கோயிலில் பார்த்தீங்கன்னா கூட்டம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. சாயந்தர டைமில் வந்துருக்கோம் இன்றைக்கி. அதனால் கூட்டம் கம்மியாக இருக்குது பாருங்கள். கூட்டமே இல்லை பாருங்கள், ரொம்ப கம்மியாக இருக்குது பாருங்கள், கூட்டமே இல்லை. இருப்பா செருப்பு பாருங்கள், நாங்கள் எங்கே வச்சுருக்கோம், டிக்கி உள்ளே வச்சுருக்கோம் பாருங்கள் செருப்பு. ஏன்னா புது செருப்புன்றதுனால பாதுகாப்பாக இருக்கட்டும்னு சொல்லி வண்டியோட டிக்கி உள்ளே வச்சுருக்கோம். நீங்களும் இதுமாரி சாயந்தர டைமில் வந்தீங்கன்னாக்கா எவ்வளோ காலியாக இருக்குது பாருங்கள். ஃப்ரீயாக சாமி கும்பிட்டு போயிடலாம். காலையில் வந்தீங்கன்னா ரொம்பவே கூட்டமாக இருக்கும், பார்த்துக்கோங்க. பாருங்கள் எந்த அளவுக்கு காலியாக இருக்கு பாருங்கள். சுத்தமாக கூட்டமே இல்லை பாருங்கள். சாயந்தர டைமில் இதுமாரி பிளான் பண்ணி வாங்க. கண்டிப்பாக வந்து ஃப்ரீயாக சாமி பார்க்கலாம். உள்ளே மூலஸ்தானத்து வரைக்கும் உள்ளே விட்றாங்க. எப்பவும் போல் காய்கறி கடைகள் வந்து கம்மியாக தான் இருந்தது. இன்றைக்கி சாயந்தர டைமில் வந்து கம்மியாக இருந்ததுங்க கடை. ஆனால் வியாபாரமே இல்லை. அவன் எல்லாமே சும்மாவே உட்காந்துட்டு இருந்தாங்க. கூட்டம் இருந்தால் தானே வியாபாரம் இருக்கும். கூட்டம் இருந்தால் கடையும் நிறைய இருக்கும், வியாபாரமும் நிறைய இருக்கும். ஸோ எந்த கடையிலுமே வியாபாரமே கிடையாது. ஸோ சைலண்ட்டாக உட்காந்துருந்தாங்க. ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ இதோடு முடிச்சுக்குவோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.